அனைவருக்கும் வணக்கம். இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் நடத்தி முடித்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் உடைய செலெக்ஷன் லிஸ்ட்டுக்காக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம். நம்ம எதிர்பார்த்தபடியே ஒரு முக்கியமான 100% நம்பகத்தன்மை நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. இந்த தகவல் யார்கிட்டேருந்து கிடச்சிச்சு அப்படின்னா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட டீட்டெயிலாக கேட்டு உங்களுக்கு தகவலை நான் ஷேர் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க. இதோடைய ரிசல்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரமே வந்திருக்க வேண்டியது தான். எல்லாமே ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக 100% பார்த்தோம் அப்படின்னா இந்த வாரம், அதாவது இப்போ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி ஃபஸ்ட் வீக்குள்ளே 100% ஃபஸ்ட்டு எதை பப்ளிஷ் பண்ண போகிறாங்களாம் அப்படின்னா, இந்த 4 ஃபஸ்ட்டு நடந்துச்சு பார்த்தீங்களா, 170 கொஷினுக்கு நடந்துச்சிங்களா, இந்த 170 கொஷினுடைய ஃபஸ்ட்டு தான் பப்ளிஷ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். அப்போது நம்ம தயாராக இருக்கணும். கண்டிப்பாக இது 100% மறுபடியும் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது 100% உண்மையான விஷயம். நான் ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப கேட்டு எப்படியாச்சும் என்னோடய டீட்டெயில் எனக்கு வேணும், கொஞ்சம் கலெக்ட் பண்ணி சொல்லி நான் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருந்ததுனால எனக்கு கலெக்ட் பண்ணி இந்த விஷயம் சொல்லியிருக்காங்க. மற்ற யாருக்குமே தெரியாது இந்த நியூஸ். அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃபில் நீங்கள் 150, அதாவது ப்ரியாரிட்டி இருந்து நீங்கள் 150+ எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் இருக்குது. ஒரு சில இதெல்லாம் நான் கேட்குறது பார்த்திங்க அப்படின்னா, நிறைய சேனலில் பார்த்திங்கன்னா 100, அதாவது 100+ எடுத்திருந்தாவே சான்ஸ் இருக்குது. 100 + 130 எல்லாம் சொல்கிறாங்க. 100% சொல்கிற பாருங்க, 150+ மட்டும்தான் சான்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு சில பிஎஸ்டிஎம் நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அப்ளை பண்ண 90% பேர், 99% பேர் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதனால் இதை நமக்கு கன்சிடர் பண்ணவே கூடாது. நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது நீங்கள் ஜாப்புக்குள்ளே போகிறதுக்கு. சரிங்களா? அதாவது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு செலக்ட் ஆகிறதுக்கு. அப்போது நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த 30 மார்க்குக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கொஷின் கேட்பாங்க. அந்த 30 மார்க்குக்கு குறைந்தபட்சம் நம்மளுக்கு முன்னாடி வீடியோவில் போட்டிருப்போம் தெளிவாக. குறைந்தபட்சம், அதாவது இன்டர்வியூ இருக்குது பார்த்தீங்களா, இதில் 12 மார்க்கு குறைந்தபட்சம் அவங்க போட்டுருவாங்க. நம்ம குறைந்தபட்சம் எடுக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா இப்போது 170க்கு வச்சுருக்காங்க. 170ல் 155ன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்த மார்க்கு. இந்த 155க்கு இந்த 30ல் நீங்கள் 30க்கு அவுட் ஆஃப் 30 எடுக்க பார்க்கணும். அப்படி இல்லைனாச்சும் 25 எடுக்க பார்க்கணும். இந்த 25 எடுத்திங்கன்னா உங்களுடைய மார்க் பார்த்திங்க அப்படின்னா, அதாவது 200க்கு இப்போ 170க்கு 155 நீங்கள் 30 இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 25 எடுத்திங்க அப்படின்னா, இது 200க்கு 180 வந்துடுது. இது சூப்பரான ஸ்கோர். ஆனால் இதையும் நீங்கள் 180+ தான் இன்க்ரீஸ் பண்ண பார்க்கணும், தவிர மற்றபடி வேறு எந்த சான்ஸும் கிடையாது. நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. கண்டிப்பாக அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள். ஜெராக்ஸ் வச்சுருந்தாலும் ஓகே. நிறைய பேர் கேட்குறாங்க, நான் ஜெராக்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கேன், ஒரிஜினல் காலேஜ்லேயே கொடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் பரவாயில்ல, நீங்கள் ஒரிஜினலே தேவை கிடையாது. நீங்கள் ஜெராக்ஸ் மட்டும் வச்சுருந்தா கூட ஓகே தான். சிவிக்கு போகும்போது நீங்கள் அதுவே அவங்க ஏற்றுப்பாங்க. அதனால் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பைலிஃப், ஜூனியர் பைலிஃப் இதோட ரிசல்ட் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இதுமே பார்த்திங்க அப்படின்னா ஓஏ எக்ஸாம், சரிங்களா, ஓஏ இந்த வாட்ச்மேன் நிறைய எக்ஸாம் விட்டாங்க பார்த்தீங்களா, அது எல்லாத்துக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் தயாராக இருங்க. இந்த 30 மார்க்குக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நான் அடுத்த வீடியோவில், அதாவது செலெக்ஷன் லிஸ்ட் வந்த அடுத்த வீடியோவில் இந்த 30 மார்க்கு ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும், லாஸ்ட் எக்ஸாமில் எப்படியெல்லாம் கொஷின் கேட்டிருந்தாங்க, அதை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது, இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அப்போ கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கொஷின் தெரிஞ்சு வச்சுக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் சம்மந்தப்பட்டதில் இந்த டேட்டு நீங்கள் அன்றைக்கி போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த டேட்டுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் சிவி போகிற டேட்டுக்கு, சரிங்களா, அன்றைக்கியோடைய நியூஸ் பேப்பரில் இந்த கோர்ட்டு சம்மந்தப்பட்ட இது இம்பார்ட்டன்ட் கேஸ் எதுனா வந்திருக்கா, அன்றைக்கிட்டேனா இம்பார்ட்டன்ட் நியூஸ் அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அந்த ஐடியாலாம் நான் சொல்ல போகிறேன். ஒவ்வொன்றா நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக செலெக்ஷன் ஆகிறவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கான எல்லா வழிகளும் நான் சொல்லித்தர போகிறேன். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.